ஒரு வீடியோங்க. அதான் வந்து ஒரு மனுஷன் கல்யாணம் ஆகி வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்லபடியாக போயிட்டுருக்கும்போது குடும்பங்களாகிருது. குடும்பங்களாகி 2 குழந்தைகள் அதுக இதுக ஆகி குடும்ப பாரம் இருக்குது, குடும்ப பொறுப்பும் இருக்கிற மனுஷன் ஓடி ஆடி சம்பாதிக்கிறார். ஓடி ஆடி சம்பாதிக்கும்போது மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு ஆடவங்கிட்ட பழகுறாங்க. இன்னொரு ஆடவங்கிட்ட தொடர்பு வச்சுருக்கும்போது அதை தெரிய வரும்போது மனசு உடைஞ்சு போயிடுறான். ஓடி ஆடி பாடுபட்டவன், ஓடி ஆடி இருந்தவன், கவனத்தை செலுத்தினவன் அந்த கவனத்தவே செலுத்த முடியாமல் போயிடுது. இந்த ஒரு சின்ன தப்பு, இந்த துரோக செயலை அவனால் தாங்கவே முடியல. இப்படி எடுக்கவே மாட்டேங்கிறான். அவ உடம்பு அவளுடைய இது என்னமோ பண்ணி தொலைகிறான், நாசமாக போனவன் அப்படின்னு அந்த மனநிலை ஏற்றுக்கவே மாட்டேங்குது. கோபம், ஆத்திரம் அப்படி கொந்தளிக்கிறான், குதிக்கிறான், வேதனைப்படுறான். வேதனையில் ஒரு வீரம் இல்லாத ஒரு ஆம்பளை, பொறுப்பான ஒரு ஆம்பளை வெந்து தனிவான் சார். மனசு நொந்து போகுங்க. தாய்மார்க மகளிர்கள் வந்து கடவுளை கூப்பிட்ற இருக்கிறவங்க இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. வாழ்க்கையும் கெட்டு போயிடும். உங்களை கல்யாணம் பண்ணாரல்ல கணவன், என்னங்க கணவன், அவருடைய மனசு ஒடிஞ்சு போயிருங்க. ஒடிஞ்சு போகும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஒரு தவறு மட்டும் செய்யக்கூடாதுங்க. மாற்றான் மனைவி தொடர்றது, மாட்டான் கணவன்கிட்ட உடலுறவு வச்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் தொடவே கூடாதுங்க. அந்த மாதிரி செயலுக்கு போகவே கூடாதுங்க. அதில் ஒன்றுமே இல்லை. ஊறுகாய் எப்படி? ஊறுகாய் எடுத்து நாக்கில் வச்ச உடனே அந்த தயிர் சாதம் உள்ளே போனோடனே ஒன்றுமே இல்லை. அந்த ஊறுகாயினுடைய சுவை அந்த தயிர் சாதத்தோட மர்ஜாகி உள்ளே போயிடுது. எதாவது இருக்குங்களா நாக்கில்? இல்லை தொண்டையில் இருக்கா? அது மாதிரி தாங்க இது. இந்த உறவெல்லாம் அந்த மாதிரி உறவெல்லாம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. வாழ்க்கையில் வந்து சந்தோஷங்கிறத வந்து இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா சந்தோஷம் பறி போயிருங்க, நிம்மதி போயிருங்க, யதார்த்தம் போயிருங்க. கணவனை நீங்கள் மூஞ்சி கொடுத்து நீங்கள் கணவன்கிட்ட பேசி சந்தோஷமாக இருக்க முடியாது. அதே மாதிரி கணவன் வந்து மனைவிக்கிட்ட ஒரு உள்ளன்போடு இருக்க முடியாது. அதோட உள்ளுக்குள்ளே ஒரு இருட்டு உண்டாகி போயிருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு இருட்டு உண்டாகி போயிடும். தவறு செய்கிற ஒரு குற்ற உணர்ச்சி உள்ளுக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளேயே வளர்ந்து உங்களவே அது சொல்லிகிட்டே இருக்கும். நீ இந்த மாதிரி தவறு செய்கிறேன், இந்த மாதிரி தவறு செய்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கும். இது நமக்கு தேவையே இல்லையே. சந்தோஷம் வீட்டில் இருக்குதுங்க, மகிழ்ச்சி வீட்டில் இருக்குது, நம்ம கணவன்கிட்ட இருக்குது, மகிழ்ச்சி வந்து நம்ம மனைவிக்கிட்ட இருக்குதுங்க, இல்லைங்களா? இந்த தவறு செய்யாமல் பார்த்துக்கணுன்னு சொல்ல வர்றேன். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, தவந்து விடக்கூடாது. என்னங்க, புக் படிங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது புக் எடுத்து புக் படிங்க, கவிதைகள் படிங்க, டிவி பாருங்க, ஒரு 5 நிமிஷம் நியூஸு கேளுங்க. இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிங்கன்னா நம்ம மைண்டு வந்து டைவர்ட் ஆகுன்னு சொல்ல வர்றேன். ஹவுஸில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க வச்சுட்டுங்களா? பாய்.